ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 312. இங்கு அனைவரையும் மயக்கும் மோகினியின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் ஹரி மோகினி ரூபத்தில் அசுரர்களை ஒடுக்கி தேவர்களை அமிர்தத்தை பருக வைத்தார். இந்த மோகினி அவதார லீலையை கேள்விப்பட்ட சிவபெருமான் பகவான் கிருஷ்ணரை பெண் உருவில் காண விரும்பி பகவான் கிருஷ்ணருடைய திருத்தலத்திற்கு அவருடைய மனைவி உமா மற்றும் பூத கணங்களுடன் விஜயம் செய்தார். பகவான் கிருஷ்ணரும் அவர்கள் அனைவரையும் முறைப்படி வரவேற்றார். அவர்கள் ஆசனங்களில் அமர்ந்த பின்பு சிவபெருமானும் பகவான் கிருஷ்ணரை முறைப்படி வழிபாடு செய்து பின்னர் பகவான் விஷ்ணு இடம், ஓ பகவானே, தங்களுடைய ஆன்மீக சக்தியால் தாங்கள் எடுத்த எண்ணற்ற அவதாரங்களை நான் பார்த்து இருக்கின்றேன். ஆனால் இப்போது ஒரு அழகிய இளம் பெண்ணின் ரூபத்தில் தாங்கள் எடுத்த மோகினி மூர்த்தி அவதாரத்தை காண ஆசைப்படுகின்றேன். அசுரர்களை முற்றிலும் கவர்ந்து இழுத்து தேவர்கள் அமிர்தம் பருக வழி வகுப்பதற்காக அசுரர்களுக்கு தாங்கள் காட்டிய அந்த மோகினி ரூபத்தை காண விரும்பி நாங்கள் அனைவரும் வந்து இருக்கிறோம் என கூறினார். சிவபெருமான் சாதாரணமானவர் கிடையாது என்பதும் மிக மிக அழகிய பெண்ணாலும் கூட அவரை தடுமாறச் செய்ய முடியாது என்பதும் பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும். சிவபெருமானை தடுமாறச் செய்ய முயன்ற காமதேவன் தோல்வி அடைந்தான். அவன் சிவபெருமானின் நெற்றிக்கண் பார்வையால் எரிக்கப்பட்டான். ஒரு அழகிய பெண்ணால் சிவபெருமானை தடுமாறச் செய்ய முடியாது. அதனால் எத்தகைய அழகிய உருவம் சிவபெருமானை மயக்கும் என பகவான் கிருஷ்ணர் ஒன்றுக்கு இருமுறை சிந்தித்தார். பின்னர் தானே அத்தகைய அழகிய பெண்ணின் வடிவை எடுக்க முடிவு செய்து விட்டார். பின்னர் சிவபெருமான் இடம் பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ பார்க்கடலை கடைந்த பொழுது கிடைத்த மதுக்குடத்தை அசுரர்கள் கவர்ந்து சென்றபோது தேவர்களின் நலனுக்காக நான் ஒரு அழகிய இளம் பெண்ணின் ரூபத்தை ஏற்று அசுரர்களை மயக்கி அவர்களை ஏமாற்றிவிட்டேன். ஓ தேவர்களில் சிறந்தவரே, ஆசை கொண்டவர்களால் அதிகம் விரும்பப்படும் என்னுடைய சொந்த ரூபத்தை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். அந்த ரூபத்தை காண தாங்கள் விரும்புவதால் அதை நான் தங்கள் முன்னிலையில் வெளிப்படுத்துகிறேன் என கூறினார். அழகிய பெண் என அறியப்படும் எவரும் தன்னை தடுமாறச் செய்ய முடியாது என்பது சிவபெருமானுக்கு தெரியும். அசுரர்கள் தடுமாறி இருக்கலாம், ஆனால் தேவர்களே தடுமாறாத பொழுது தேவர்களில் சிறந்தவரான தன்னை யார் தடுமாறச் செய்ய முடியும் என சிவபெருமான் கருதி இருக்கலாம். அதனால் கண்டவுடன் அவரை தடுமாறச் செய்யும்படியாக தானே ஒரு அழகிய பெண் ரூபத்தை காட்ட பகவான் கிருஷ்ணர் முடிவு செய்தார். பகவானை தவிர வேறு எவரால் சிவபெருமானை தடுமாறச் செய்ய முடியும்? முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பத்தால் எதுவும் முடியும். இவ்வாறாக கூறிய பகவான் கிருஷ்ணர் சிவபெருமானின் பார்வையில் இருந்து மறைந்துவிட சிவபெருமான் அவரை தனது கண்களால் தேட ஆரம்பித்தார். அப்போது சிவந்த நீல இலைகள் உடன் மலர்கள் பூத்து குலுங்கும் மரங்கள் நிறைந்த அருகில் இருந்த கானகம் ஒன்றில் மின்னும் ஆடை உடுத்தி இடுப்பில் மேகலை அணிந்து அழகிய பெண் ஒருத்தி பந்து ஒன்று உடன் விளையாடி கொண்டு இருப்பதைக் கண்டார். அவள் பந்து விளையாடுவதும் அவளுடைய அழகிய அங்க அசைவுகளும் சிவந்த பாதங்கள் இரண்டும் அங்கும் இங்கும் நகர்வதும் காண்போரை கவர்ந்து இழுப்பதாக இருந்தது. அடித்து விளையாடும் போது அங்கும்
இங்கும் செல்லும் பந்தை நோக்கி அவளுடைய அழகிய அகன்ற அலைபாயும் கண்கள் சென்றன. அவளுடைய காதுகளை பளபளக்கும் நீலமணி குண்டலங்கள் அலங்கரித்தன. முகத்தில் பறந்து இருந்த அவளுடைய கேசம் இன்னும் அவள் அழகுக்கு மெருகூட்டியது. அவள் விளையாடும் போது சிதறும் கேசத்தை தனது அழகிய இடது கையால் சரி செய்து கொண்டு வலது கையால் பந்தை அடித்து விளையாடியது மிக மிக கவர்ச்சிகரமாக இருந்தது. இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் தனது அந்தரங்க சக்தியால் காண்போரையெல்லாம் கவர்ந்து இழுத்தார். பகவான் கிருஷ்ணருடைய புற சக்தியான மகா மாயை மிகவும் பலம் வாய்ந்தது. அந்த சக்தியால் அனைவரும் கவரப்படுகின்றார்கள். ஆனால் சிவபெருமானோ இந்த புறசக்தியால் கவர்ந்து இழுக்கப்படக்கூடியவர் கிடையாது. ஆனால் பகவான் விஷ்ணு அவரையும் கவர்ந்து இழுக்க விரும்பினார். ஆகையால் அவர் தன்னுடைய அந்தரங்க சக்தியான யோக மாயை பயன்படுத்தி பலம் வாய்ந்த சிவபெருமானையும் கவர்ந்து இழுத்து விட்டார். இப்பொழுது சிவபெருமான் பந்துடன் விளையாடி கொண்டு இருந்த அந்த அழகிய பெண்ணை இவ்வாறு கவனித்து கொண்டு இருக்கையில் அவள் சில சமயம் ஓரக்கண்ணால் பார்க்கவும் மற்றும் சில சமயங்களில் மெலிதாக புன்னகைக்கவும் செய்தால் அப்போது சிவபெருமான் தன்னையும் தனது அருகில் இருந்த தன்னுடைய அழகிய மனைவியான பார்வதியையும் மற்ற சகாக்களையும் முற்றிலும் மறந்து போய்விட்டார். இப்படிப்பட்ட நிலையில் அந்த பெண் விளையாடி கொண்டு இருந்த பந்து அவளுடைய கைகளில் இருந்து நழுவி சற்று தொலைவில் விழ அவள் அந்த பந்தை பின்தொடர்ந்து சென்றாள். இந்த நிலையில் அவளை கண்ட சிவபெருமான் அவளும் தன்னால் கவரப்பட்டதாக கருதி அவளிடம் மிக்க ஈடுபாடு கொண்டு அவளை அணுகினார். பகவான் கிருஷ்ணருடைய யோக மாயையான அந்த பெண் சிவபெருமானிடம் இருந்து விடுபட்டு ஓடினாள். சிவபெருமானும் இத்தகைய அழகிய ரூபத்தில் வந்து இருந்த பகவான் விஷ்ணுவை பின்தொடர்ந்தார். பகவான் விஷ்ணுவை தவிர வேறு யாராலும் சிவபெருமானை கவர்ந்து இழுக்க முடியாது. இவ்வாறு தொடர்ந்த சிவபெருமான் ஒரு நிலையில் தன்னுடைய சுய உணர்வுக்கு திரும்பிவிட்டார். பகவான் விஷ்ணுவின் சக்தியை நன்கு உணர்ந்திருந்த அவர் இவ்வாறாக பகவான் விஷ்ணு தன்னை சஞ்சலப்படுத்தியதற்கு சிறிதும் ஆச்சரியப்பட கிடையாது. மாறாக பகவான் விஷ்ணுவால் தான் தோற்கடிக்கப்பட்டதற்கு பெருமிதம் கொண்டார். இவ்வாறாக சற்றும் சலனம் அடையாமலும் வெட்கப்படாமலும் சிவபெருமான் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த பகவான் விஷ்ணு மறுபடியும் தன்னுடைய சுய ரூபத்திற்கு வந்து சிவபெருமானுக்கு எல்லா நலனும் விளையவும் யோக மாயையால் அவர் என்றும் பாதிக்கப்படாமல் இருக்கவும் வரமளித்தார். அதன் பின்னர் பகவான் கிருஷ்ணரை வலம் வந்த சிவபெருமான் தன்னுடைய உலகம் திரும்பிவிட்டார். மகா மாயையும் யோக மாயையும் ஒன்று கிடையாது. பகவான் விஷ்ணு மோகினி அவதாரத்தில் அசுரர்களையும் மயக்கினார், சிவபெருமானையும் மயக்கினார். இரண்டும் ஒன்று கிடையாது. அசுரர்கள் பகவானின் பக்தர்கள் கிடையாது. அவர்கள் மயக்கப்பட்டது பகவானின் மகா மாயையினால். அதனால் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் சிவபெருமான் பகவான் கிருஷ்ணரின் உத்தம பக்தர். அவர் மயக்கப்பட்டது உயர்வான பகவான் கிருஷ்ணரின் யோக மாயையினால் ஆகும். அதனால் அந்த உயர் சக்தியால் தான் தோற்கடிக்கப்பட்டதற்கு அவர் பெருமிதம் கொண்டார். அவர் அதனால் சற்றும் சலனமோ வெட்கமோ பட கிடையாது. இதுபோன்று கிருஷ்ண அவதாரத்திலும் பகவான் தூய பக்தையான தாயார் யசோதா அடைந்த குழப்பங்கள் எல்லாம் யோக மாயையினால் ஏற்படுத்தப்பட்டது ஆகும். பகவான் கிருஷ்ணருடைய மாயைக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. உலகங்களில் உள்ளவர்களும் தேவர்களும் கூட பரமபுருஷ பகவானின் மாயைக்கு உட்பட்டவர்களே. இதனை பகவான் கிருஷ்ணர் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரண் அடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். மேலும் அவர் கூறுகின்றார், இந்த உலகிலோ மேல் உலகங்கள் உள்ள தேவர்கள் இடையோ
ஜட இயற்கையில் இருந்து பிறந்த இந்த 3 குணங்களில் இருந்து விடுபட்டவர் யாரும் கிடையாது என்கின்றார். அநேகமாக அனைவருமே மகா மாயையினால் மயக்கப்படுகின்றார்கள். ஆனால் மிக வெகு சிலரே, அதிலும் பகவானின் தூய பக்தர்கள் மட்டுமே யோக மாயையினால் மயக்கப்படுகின்றார்கள். பகவான் கிருஷ்ணர் அனைவரையும் தன்னுடைய புறசக்தியான மகா மாயையில் மயக்கி விடுகின்றார். ஆனால் இந்த மகா மாயைக்கு மயங்காத உத்தம ஜீவன்களான சிவபெருமான் மற்றும் தாயார் யசோதை போன்றவர்களை பகவான் தன்னுடைய அகசக்தியான யோக மாயையினால் மயக்கி விடுகின்றார். யாரும் அவருடைய மாயையில் இருந்து விடுபட்டவர்கள் கிடையாது. தூய பக்தர்களும் உத்தமர்களும் பெருமைக்குரிய யோக மாயையினாலும் மற்றவர்கள் மகா மாயையினாலும் மயக்கப்படுகின்றார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்